அந்த மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரி மகளுக்கு தூக்குவாளியிலே சோறு கொண்டு போகிற போது அவர்களை பக்கத்திலே போய் நெருக்கத்திலிருந்து சுட்டதிலே தலை வெடித்து அவர்களுடைய மூளையும் மண்ணில் சேரி கிடந்தது. அதை அள்ளி கொண்டு போனார்கள். இதெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம்? அனில் அகர்வாலின் ஸ்டெர்லைட் காரணம். அது விவசாயத்தை அழிக்கிறது, மீனவர் சமுதாயத்தை அழிக்கிறது. ஆகவே அதை நீங்கள் அனுமதிக்க கூடாது நீங்கள் என்ற போது கண்கலங்க கேட்டுக்கொண்டிருந்த நீதியரசர்கள் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடினார்கள். எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்ற புரட்சி கவிஞருடைய வரிகளுக்கு நான் உயிர்ப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களிடம் பணம் பெரிதளவு எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் திகைத்து போகிற அளவுக்கு கட்சிக்கு 10 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று ஒரு 10 கோடி கொடுத்ததை போல என் தங்கை இங்கே பேசினாரே, சொன்னாரே ரோஹேகா அவர்கள், நான் கழகத்தின் சார்பில், தலைமை கழகத்தின் சார்பில் உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் 600 பேருக்கு 3 வேளை உணவும் வழங்கி தங்குவதற்கு இடமும் தயாரித்து கொடுத்து இடையிடையிலே அவர்களுக்கு தேவையானவற்றையும் வழங்கி அவர்கள் படுக்கை விரிப்பதற்கு பெட்ஷீட்டும் தலையணையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை பராமரிக்க இவ்வளவு செலவும் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் முன்னோடிகளும் அவர்கள் ஆங்காங்கு நம் மீது நல்லெண்ணங்கள் உள்ளவர்கள் கொடுத்த நிதியை வைத்துக் கொண்டு வரவேற்கிறார்களே, அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் அதை நிதியை திரட்டி கொடுத்தவர்களுக்கும் இந்த ஏற்பாடுகளை வழியெங்கும் செய்து கொடுத்தவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனில் அகர்வால் இன்றைக்கு உலக கோடீஸ்வரர்களே ஒருவன், ஸ்டெர்லைட் அதிபர், ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பில்லியனர். அவர் என்னை சந்திப்பதற்கு முயன்ற போது விமான நிலையத்திலே பக்கத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடியவர் அவருடைய துணைவியாரோடு நானும் பக்கத்திலே போய் அடுத்த சோபாவிலே உட்கார்ந்தேன். யார் என்று எனக்கு தெரியாது. நல்ல 6 அடி உயரம், திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். என்னை பார்த்து, நீங்கள் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய தொழில் வளம் காப்பாற்றப்படும் என்றார். நானாவது முதலமைச்சராவது? ஏன் இந்த மனிதன் இவ்வளவு பெரிய 5 டைன் ஐஸ் கட்டியை என் தலையில் வைக்கிறான்? எதற்காக இதை கேட்கிறான் என்று திகைத்து போயிருந்த வேளையில் தன்னுடைய விசிட்டிங் கார்டை என்னிடம் நீட்டினார். பார்த்தேன், சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் வேதாந்தா குரூப் அனில் அகர்வால் என்று இருந்தது. ஓஹோ, இதற்குத்தான்